ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 20/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் காலை 11 மணி 11 நிமிடம் வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய திதி காலை 7:30 மணியிலிருந்து அஷ்டமி. கால பைரவருக்கு உகந்த நாளான இன்று அபிஷேகம் ஆராதனை செய்து கால பைரவரை வழிபட எண்ணியது யாவும் நிறைவேறும், காரியங்கள் கைகூடும், அனைத்தும் நலமாகும். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அனைத்திலும் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அடுத்தவர்களுக்காக கேஸ் வழக்குகள் போன்றவற்றிற்கு செல்லாமல் இருப்பது நல்லது. புதிய கேஸ் வழக்குகள் யாவும் இருந்தால் அவை யாவும் இன்று தள்ளி போகும் நிலைமையும் அதனால் சிறு மன வருத்தங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் இன்று உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. வழக்கமாக தொழில் நிமித்தம் கொடுக்கல் வாங்கல் இருப்பின் அவை யாவும் நன்றாகவே நடக்கும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் நன்றாகவும் சிறப்பாகவும் இருக்கும். பயணங்களால் சற்று அலைச்சல்களும் மன வருத்தமும் உண்டாகும். ஏனோ எனும் புரியாத பயமும் கவலையும் உங்களுக்கு அலட்டும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று சற்று அமைதியாக நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடத்திலோ அலுவலகத்திலோ உங்களுக்கு எதிர்த்தொல்லைகள் இருக்கலாம். எனினும் நீங்கள் அதையெல்லாம் கவலைப்படாமல் இன்று நாளையும் தள்ளி போடுவது சிறந்தது. அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால் மன உளைச்சலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வீண் வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். இன்று அனைத்திலும் சற்று கவனமாக இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். இன்று கால பைரவரை வணங்கி அஷ்டமி நாள் என்பதால் காலாஷ்டமி. கால பைரவரை வணங்கி வர உங்களுக்கு அனைத்தும் நலமாகும். தெருவில் சிறு சிறு நாய்க்குட்டிகளோ அல்லது விலங்கினங்களுக்கோ பறவைகளுக்கோ இன்று நீங்கள் ஏதாவது உணவளிப்பது நல்லது. பைரவர் என்று சொல்லக்கூடிய தெருவில் இருக்கும் நாய்களுக்கு பிஸ்கெட்டு, தண்ணீர் மற்றும் உணவை அளித்து வர இன்றும் நாளையும் உங்களுக்கு இருக்கும் சந்திராஷ்டமம் விலகிவிடும். மனதிற்கு அமைதி கிடைக்கும். உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இருக்கிறார். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். நினைத்தது நிறைவேறும். இன்று திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். திடீர் தனவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பீர்கள். மனைவி வழி நீங்கள் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். ஒரு சிலருக்கு வாகனம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால், அதுவும் உச்சம் பெற்று இருப்பதால், உங்கள் ராசியிலேயே குருவும் இருப்பதால் குருவும் உச்சமாகி உள்ளார். அதனால் இரண்டும் பரிவர்த்தனைகளே. அதனால் நல்லதே மட்டுமே நடக்கும். இன்று உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான பலன்கள் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் தன லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, சிறப்பான நாளாக இன்று உங்களுக்கு அமையும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இருப்பதால் பேராசைகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். தனவரவு எப்படியெல்லாம் உங்களுக்கு அதிகப்படுத்துவது என்று யோசனை செய்வீர்கள். புதிய கூட்டு தொழில்களில் சிறப்பான பலன் உண்டு. எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கட்டட கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் இருப்பின் சாதகமான பலன் கிடைக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும்.
கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் வந்து சேரும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பால் எண்ணியது நிறைவேறும். தனவரவு அதிகமாகும். விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். இரும்பு, உலோகம் போன்றவற்றால் லாபம் அதிகமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான பலன் உண்டு. கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே நடக்கும். வாகன தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இன்று இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சுப பலன்கள் உண்டு. நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு இன்று கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பணவரவு உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களால் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கூட்டுத் தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உங்களது நண்பரை சந்திப்பதன் மூலம் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இன்று உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த வெற்றியும் தன லாபமும் தொழில் மூலம் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். சுப செய்திகள் குடும்பத்தில் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக குடும்பத்தில் உங்களுக்கு நற்செய்தி வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். பால் சம்பந்தமான தொழில்கள், நீர் சம்பந்தமான தொழில்கள், வாசனை திரவியங்கள், மலர்கள் சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தன வளர்ச்சியும் தொழில் வெற்றியும் இன்று உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடனும் புதனுடனும் இணைந்து இருப்பதால் இன்று நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். திடீர் அயல்நாட்டு பயணத்தால் எதிர்பார்த்த தன வளர்ச்சி வந்து சேரும். கூட்டுத் தொழில்களில் உங்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும். நண்பர்களால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இன்று எதிரிகள் உங்களிடம் வந்து சரணாகதி அடைவார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கேஸ் வழக்குகளில் வெற்றி சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்களால் புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம், பணி மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு தலைமை பதவி வந்து சேரும். அரசியலில் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். உங்களுக்கு தலைமை பதவி நீங்களே எதிர்பார்க்காமல் வந்து சேரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த என்று நீங்கள் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று தொட்டது துலங்கும். எண்ணியது நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடனும் சனியுடனும் இணைந்து இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றியான அனுகூல பலன் உண்டாகும். நண்பர்களால் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு அதிகமான லாபம் பெறுவீர்கள். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இரும்பு, மண் சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, பணவரவு சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன்களும் வெற்றியும் உண்டு. கலைத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். போட்டிப் பந்தயங்களில் வெற்றி உண்டு. கல்விக்காக கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக புதிய தொழில்கள் மேற்கொள்வீர்கள். அதனால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அரசு வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசியலில் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும்.
திடீர் தனவரவு தன வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு புதிய மாற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் சாதிப்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் ஒரு சிலருக்கு செல்ல வேண்டி வரும். பயணங்கள் நிமித்தம் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, 2 நாளாக மனப்போராட்டத்துடன் இருந்து வந்த உங்களுக்கு அந்த போராட்டம் தீரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மூத்த பிள்ளையால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கடல் கடந்து நற்செய்திகள் வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தனியாக நின்று போராடுவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசு தொழில் நிமித்தம் உங்களுக்கு எதிர்பார்த்த பிரச்சனைகள் விலகி இன்று நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் பெறும் நாளாகவே இருக்கும். அரசியலில் இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு அரசியலில் கிடைக்கும். ஒரு சிலர் குடும்பத்தில் முன்னின்று பொறுப்புகளை ஏற்படுத்தி சுபகாரியங்கள் செய்யும் விதமாக இன்றைய நாள் அமையும். சகோதரர்களால் நல்ல பலன் கிடைக்கும். ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். அது வாங்குவதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெண்களால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். எனினும் அது இரவுக்குள் மாறிவிடும். தாயாரால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை வந்து சேரும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய முடிவுகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் தனவரமும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனத்தடுமாற்றங்களும் சஞ்சலங்களும் உண்டாகும். எடுத்த காரியம் முடிப்பதற்கு சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளதால் இன்று சற்று தடுமாற்றம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் உள்ளார். அதனால் உங்களுக்கு பூமி சம்பந்தமான தொழில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். வாகனத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று உங்களது வாகனம் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும். இருசக்கர வாகனத்திற்கு கப்பங்கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதாவது ஹெல்மெட் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சீருடை அணிந்தவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் எழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 4 சக்கர வாகனம் என்றால் ஃபோன் பேசுவதோ அல்லது பெல்ட் போடவில்லை என்றோ அதற்கான சீருடை அணிந்தவர்களால் கட்டணம் வசூலிக்கப்படும். கவர்மெண்ட்டுக்கு கப்பங்கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் இன்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும். இன்று நாளையும் உங்களுக்கு சற்றே மனக்குழப்பங்கள் வருவதற்கான சூழ்நிலை உள்ளதால் தடுமாற்றங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும் மறதிகளும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் நல்ல பலன் உண்டு. கூட்டு தொழிலில் சிறப்பான பலன் உண்டு. கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் எழ வேண்டி வரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சற்று சிக்கல்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று அங்கும் இங்கும் சற்று அலைச்சல்களும் மன வருத்தங்களும் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். மேலதிகாரிகளிடமிருந்து கோபமான பேச்சுக்களை தாங்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. தொழில் லாபம் உண்டு. வாகன லாபம் வந்து சேரும். கட்டடத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம், கட்டட கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் மண் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நில சம்பந்தமாக, விளைபொருள்கள் சம்பந்தமாக இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தடுமாறுவீர்கள்.
பணவரவு வருவதற்கு சற்று தாமதமாகும். இன்றும் நாளையும் சற்று பிரச்சனைகளாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம், அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசு தொழிலில் சற்று பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அலுவலக பணிசுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சரியாக செய்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். வியாபார நிமித்தம் வெளிநாடு பயணங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பயண அனுகூலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலனும் தொழில் வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் அதிகமாகும். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பயணத்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று தொட்டது துலங்கும் எதிர்பார்ப்புகள் யாவும் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான பலனாக அமையும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். தொழில் நிமித்தம் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக கட்டுவது சம்பந்தமாக தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லை சற்று குறையும். கடன் நிமித்தம் வீட்டில் சில பிரச்சனைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக சாதகமான பலன் கிடைக்கும். அரசியலில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலருக்கு பணவரவு வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சூரியனுடன் புதனும் இணைந்து உங்கள் ராசிநாதனும் உள்ளார். ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் உள்ளதால் தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் திருமண தேதி நிச்சயிக்கப்படும். நீண்டகால கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு இறங்கி சென்று திருமணம் செய்யும் சூழலும் உருவாகும். அதனால் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். இன்று எதிர்பார்த்த வெற்றியுடன் தனவரவும் தொழில் வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனை தரும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். உங்களது ராசியிலேயே ராகுவுடன் சுக்கிரனும் இணைந்துள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயார் வழி உங்களுக்கு பூமி லாபம் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் சிறப்பான ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். இன்று மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். நீங்கள் உயர்ந்த அதிகாரிகள் என்றால் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு இது போன்றவை வரும் வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் திருமண தேதி நிச்சயிக்கப்படும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் வந்து சேரும். கூட்டுத் தொழில்கள் யாவும் சிறப்பான பலனை அளிக்கும்.
ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் சூரியனுடன் சனியும் புதனும் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகமாகவே வரும். வாகன சம்பத்து உண்டாகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் வெற்றியாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் உதவி கிடைக்கும். நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். மனைவியின் சொத்து உங்களுக்கு கைவரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக மருத்துவ சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். பயண நிமித்தம் நண்பர்களை சந்திப்பதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்று கால பைரவரின் அஷ்டமி என்பதால் பைரவருக்கு இன்று பூஜை வழிபாடுகள் செய்ய உங்களது எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும். பைரவர் இனமான நாய்களுக்கு உணவளிப்பது இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதும் நீர் உணவு வைப்பதும் இன்று சிறந்த பலனை அளிக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் இன்று அனுகூலமான பலன்களும் மனமகிழ்ச்சியும் குடும்பத்தில் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து அனைவராலும் பாராட்டு பெறுவீர்கள். திடீரென்று வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மனமகிழ்ச்சி கிடைக்கும். பூமி சம்பந்தமாக உணவுப் பொருட்கள் சம்பந்தமாக உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.